ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து சிவா மேலே உயிரவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவாவுமே சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சிந்துவை தன்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. கோவிலில் நம்ம சிந்து வந்து சிவாவை கட்டி அணைச்சிக்கிறாங்க. இங்கே பாரு டாக்டரே, எதுக்காக என்கிட்ட சும்மா சும்மா விளையாடுற? நான் ஒரு நிமிஷத்தில் எப்படி இப்படி ஆயிட்டேன் தெரியுமா? கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா கூட மனசு மாறி போய் நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சிந்து, நீ செத்து போகிறதுக்கு நான் விடுவேனா? சும்மா சும்மா உன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடினேன், அதுக்காக என்னை இப்படி தான் கஷ்டப்படுத்துவியா? நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ சொன்ன உடனே அது உன் நெசந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு சிந்து, நீ எதை பற்றி நினச்சி கவலைப்படாத. இனிமேல் நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். நம்மளோட வாழ்க்கை அழகாக மாறிடும், சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் நீ எனக்காக எவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்க, எவ்வளவோ விஷயத்த விட்டு கொடுத்துருக்க. நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதாவது என் மேலே நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு எல்லாமே இப்போ நல்லாவே புரியுது சிந்து. நீ கவலைப்படாத, எப்போவுமே நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துக்கிட்ட சிவா வந்து சொல்கிறாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் அன்னபூர்ணி கால் பண்ணுறாங்க. சிவா எங்கேப்பா இருக்க? சிந்துவும் காணோம், நீயும் காணோம். இப்போது ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, நீங்கள் சீக்கிரமாக வந்து ரெடி ஆகணும்ல, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம சிந்து சிவாவுமே சரிங்க பெரியம்மா, இதை உடனே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் பைரவி ஆறுமுகம்னு எல்லாருமே ரெடியாக கிளம்பியிருக்காங்க. உடனே சிந்துவும் சிவாவும் வந்ததுமே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க, சீக்கிரமாக போயிட்டு ரெடியாகி வாங்க, ஊரில் உள்ள எல்லா ரிலேஷனுமே நான் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை உடனே போயிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சிந்துவும் போயிட்டு அழகாக ரெடியாகி வராங்க. இப்போது இவங்க 4 பேரையுமே நிற்க வச்சு அன்னபூர்ணி, உங்கள் 4 பேரையும் பார்த்தா எனக்கு கண்ணே பற்றும் போல இருக்குது, சுற்றி போடுறோம். சரி, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இப்போது வரவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே சிந்து சிவா கையால் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பைரவியும் ஆறுமுகம் கையால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான ஏற்பாடுமே பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும். அதுக்கு வரவங்க எல்லாருமே உங்கள் 4 பேரையுமே வாழ்த்தணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சிந்து சிவாலாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மகாவுக்கு அப்படியே பயங்கர கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்ச நேரம் வரைக்கும் தானே, இந்த டைரியில் உள்ளதை எல்லாத்தையுமே அன்னபூர்ணி அக்காவுக்கு தெரிஞ்சது, அதாவது படித்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட இந்த சிந்து இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. சிந்து, கொஞ்ச நேரம் தாண்டி, உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இசைக்குமே, என்னக்கா இவ்வளோ சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருக்க? இந்த சிந்துக்கு சகல மரியாதையுமே இங்கே கிடைக்குது, ஆனால் அந்த சிந்துக்கு கிடைக்கிற அளவுக்கு கூட உனக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லைக்கா. நீ சொல்கிற பேச்சுக்கு யாருமே கட்டுப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்துவை வீட்டை விட்டு தோறுதருன்னு சொல்லிட்டு சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கான வேலை எதுவுமே நடக்கவே இல்லையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா இருந்துட்டு, இசைக்கு இங்கே பாரு இசைக்கு, இந்த அக்காவை யாரை நினச்ச? இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இந்த சிந்து அழுதுகிட்டே கண்ணை கசக்கிக்கிட்டே இந்த வீட்டை விட்டு போக போகிறா. சிவாவோட வாழ்க்கையிலேருந்து சிந்துவை ஒட்டு மொத்தமாக நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா சொல்கிற? இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ எப்போவுமே இப்படியே தானே சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொன்னது எனக்கு தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இசைக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாரு இசைக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே தேவராஜும் ஸ்னேகாவும் வந்துடுறாங்க. ஸ்னேகா மகா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, ஆண்டி என்ன ஆண்டி, ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு போல், சிந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் தானே, எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறப்போ நானும் போயிட்டு இந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவளோட சுயரூபம் என்னன்னு அன்னபூர்ணி அக்காவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவளை நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா பயங்கர ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஸ்னேகாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சிந்துவும் சிவாவையும் எப்படியும் பிரிச்சிடணும், அதாவது சிந்துவை பிரிச்சுட்டு
சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் இங்கே ஸ்னேகாவோட இன்டென்ஷனே. இப்போ ஸ்னேகாவோட ஆசை எதுவுமே நிறைவேறக்கூடாது, சிந்து நினச்ச மாதிரி சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும், அவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. இப்போது இங்கே ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிந்துக்கு சிவாக்கு ஆறுமுகத்துக்கு எல்லாருமே வந்தவங்க எல்லாமே கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது மகாவுமே போயிட்டு சிந்து, நான் உனக்கு இப்போ கொடுக்க போகிற கிஃப்ட்டு நீ எப்பவுமே வாழ்க்கையில் வாழ்நாளில் மறக்கவே முடியாத மாதிரி ஒரு கிஃப்டை தான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கையில் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டைரியை. இப்போது இங்கே நம்ம மகா கிட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன மகா, எப்படியோ இப்போயாவது சிந்துக்கு நீ கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சே, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் சிந்துவை நீ நல்ல விதமாக நடத்தணும், அவளுக்கு பிடிச்சது எல்லாமே நீ செஞ்சு கொடுக்கணும், சிவாவும் சிந்துவும் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லவும், இருங்கக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணிக்கு ஒன்றுமே புரியல, என்ன மகா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இருங்கக்கா சிந்துக்கு ஃபஸ்ட்டு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், அந்த கிஃப்ட்டு அவளுக்கு உண்மையாகவே இந்த கிஃப்ட்டு எப்போவுமே அவள் மறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த டைரி எப்படி காட்டவும், சிந்துக்கு அப்படியே வெட நாய் போகுது, அப்படியே மனசெல்லாம் படப்படன்னு துடிக்குது. ஐயோ, இது நம்ம டைரி ஆச்சே, எப்படி இது அத்தைக்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு அப்படியே முழிக்கிறாங்க. இப்போ அந்த டைரியையுமே கொடுத்தாச்சு. அதை அக்கா இதை படித்து பார்க்க சொல்லுக்கா, இந்த டைரியில் சிந்துவே கைப்பட எழுதுன ஒரு அதாவது நிறைய வாக்கியம் இருக்குது, அதை படித்து பார்த்தா இவளோட சுயரூபம் என்ன, சிவாவை இப்போ எப்படியெல்லாம் ஏமாற்றி கல்யாணம் பண்ணா அப்படின்றது இதில் நல்லாவே தெளிவாக எழுதி வச்சுருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மகா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா ஆமாம், சிவாவை இவ ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா, தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சிவா தான் கடத்தி வச்சான்னு போலீஸ்கிட்ட சொல்லி, போலீஸுமே இவங்க 2 பேரையும் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து மண்டபத்தில் வேறு வழியே இல்லாமல் சிவாவை தான் தப்பு பண்ணிட்டா, அதனால் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல நீங்கள், அது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான்க்கா, இவ பண்ண கோக்குமாக்கு வேலை தான்க்கா அப்படின்னாலாம் இங்கே மகா பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்கு இது பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன சிந்து இதெல்லாம் அந்த டைரியில் நீ எழுதி வச்சுருக்கியா, இது உன்னுடைய டைரி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா இருந்துட்டு, அக்கா படிக்க சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிந்து படி, அதில் என்ன எழுதிருக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சிந்து வேறு வழியே இல்லாமல் அதை படிக்கிறாங்க. படித்ததுமே எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஊரில் உள்ள எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, என்னம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கு, உங்கள் பிள்ளையை நீங்களே சந்தேகப்பட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க போல், உங்கள் பிள்ளை மேலே எந்த தப்புமே இல்லை, இந்த பொண்ணு ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, சரியான ஃப்ராடுக்கார பொண்ணாக இருக்குது அப்படின்னலாம் ஊருக்காரவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே எங்க நம்ம அன்னபூர்ணியால் பதில் சொல்லவே முடியல. அது மட்டும் இல்லாமல் சிவா இந்த விஷயத்தில் தப்பு பண்ணல, சிவா தான் தப்பு பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லார் முன்னாடியுமே நம்ம சிந்து வந்து சிவாவை அவமானப்பட வச்சுருப்பாங்க. அதாவது சிவா வந்து அவமானப்படணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் நம்ம சிந்துக்கு கிடையவே கிடையாது. சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும், வேறு வழியே இல்லாமல் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. ஆனால் அதை யாருமே புரிஞ்சிக்காமல் இங்கே சிந்துவை பயங்கரமாக திட்டுறாங்க. மகாவும் சரி அன்னபூர்ணியும் சரி. சிந்து வந்து அன்னபூர்ணியோட காலில் விழுந்து, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான், அதுக்காக எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் ஒன்று மட்டும் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், நான் சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அவர்கிட்டேருந்து என்னை தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க, இந்த வீட்டை விட்டும் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி கேட்குறாங்க. மகா இருந்துட்டு, பார்த்தீங்களாக்கா எப்படி உங்களுக்கு அதாவது நைஸாக உங்ககிட்ட பேசுகிறான்னு, உங்கள் மனசை எப்படியாவது மாற்றி இந்த வீட்டிலே இருந்துடலாம், இந்த வீட்டில் உள்ள சொத்து பொத்துன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணாலே, இப்போது சிவாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணாலே, அந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணி ஒட்டுமொத்தத்தையுமே ஏமாற்றிட்டு போக போகிறா, இப்படிப்பட்டவ இந்த வீட்லேயும் சரி சிவாவோட வாழ்க்கையிலும் சரி இருக்கவே கூடாதுக்கா, கொஞ்சம் உஷாராக இருக்கா, இந்த விஷயத்தில் நீதான்க்கா கரெக்டான ஒரு முடிவை எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முடிவு இந்த குடும்பத்துக்கும் சரி சிவாவுக்கும் சரி நல்லதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா இன்னும் ஏற்றி விடவும், அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க, சிவாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல்
கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது. இத்தனை நாள்ல இப்போ வரைக்குமே நீ யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லவே இல்லைல்ல. சிவாவை நாங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிட்டோம். அவன் எப்போவுமே நல்லவன் தான். ஆனால் ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னுடைய பேச்சை நம்பி உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்படி எங்களை எல்லாரையுமே ஏமாத்திட்டே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என் பையன் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ரொம்பவே சத்தமாக ஒரு கட்டளையை விட்டுடுறாங்க. மகாக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேகாக்குமே பயங்கர குஷி. பக்கத்தில் அவங்க அப்பா கிட்ட, டேட் சூப்பர் டேட், இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் டேட். இப்போ எனக்கு பயங்கர ஹாப்பி. எப்படியோ சிவாவை விட்டு சிந்து ரொம்ப தூரத்துக்கு விலகி போயிடுவா. அதுக்கப்புறம் சிவா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்னேகா அதாவது நினைக்கிறது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம சிந்துவை சிவா வந்து ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டாச்சு. இப்போ வரைக்குமே நம்ம சிவா வந்து அன்னபூர்ணி சொல்லி எதுவுமே மறுப்பு சொன்னது கிடையாது, மறு பேச்சு பேசுனதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போது அன்னபூர்ணியோட பேச்சை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாதே தவிர மற்றபடி சிவாவோட மனசில் நம்ம சிந்து ஆழமாக வந்து புகுந்தாச்சு. எப்படியாவது சரி செஞ்சு கண்டிப்பாக நம்ம சிந்துவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க தான். ஆனால் இப்போதைக்கு அன்னபூர்ணி பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சிந்து வந்து பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும் உடனே அன்னபூர்ணி பல்லார்னு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க நம்ம சிந்துவை. சிந்து ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க. திரும்பவும் கெஞ்சவும் அப்போ கூட யாருமே மனசேரங்கலை. உடனே மகா இருந்துட்டு, என்னடி சொல்ல இங்கே நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு அப்படியே ரொம்ப தூரமாக நோக்கி விடுறாங்க. போய் நம்ம சிந்து விழுந்துடுறாங்க. இப்போதான் மகாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எப்பத்துலேருந்து நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஆசைப்பட்டது இப்போ தான் நடக்குது. ஒரு வருஷமாக உன்னை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எப்படியோ நான் நினச்ச மாதிரி நீ வீட்டை விட்டு என் பையன் வாழ்க்கை விட்டு போயிட்ட. கூடிய சீக்கிரமே என் பையன்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து கிடைச்சிரும். நீ இந்த பக்கமே திரும்பக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அத்தை, டாக்டர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும், டாக்டரேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, பெரியம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருப்பா சிவா, என்னை மன்னிச்சிருப்பா. நான் நீ சொல்கிறத எதுவுமே கேட்காம உன்னை வற்புறுத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்ல, உனக்கு அவளை பிடிக்கவே இல்லைல்ல அப்படின்னலாம் சொல்லி இங்கே நம்ம அன்னபூர்ணி அழுகுறாங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நடந்த எதையுமே நான் மறக்கலை, இருந்தாலும் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு வாழணும்னு நினைக்கிறேன், அதுவும் சிந்து கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற, அவள் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாப்பா, நான் கூட அவளை நீ ஏமாத்திட்டியோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அவளுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேனே தவிர உன்னுடைய மனசு நீ சொல்கிறது எதுவுமே நான் புரிஞ்சிக்காம நான் பாட்டுக்கு என்னென்னவோ பண்ணிட்டேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா, அவள் உனக்கு வேண்டாம்ப்பா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, இல்லை பெரியம்மா, என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். சிந்து என்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணா. என்கிட்ட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் நானும் ஸ்னேகாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் லவ் பண்ணுறப்ப ஸ்னேகா நல்லவளாக தான் இருந்தான். நானும் சிந்துவும், அதாவது சிந்து என்னை ஏமாற்றி எப்போ கல்யாணம் பண்ணாலோ அப்பத்துலேருந்து ஸ்னேகா கெட்டவளாக மாறிட்டா. எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் பெரியம்மா. உங்கள் பேச்சை மீறி நான் உங்ககிட்ட பேசுகிறேனே அப்படின்னலாம் நீங்கள் எதுவும் மனசு கஷ்டப்படாதீங்க. சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற முடிவை நான் எப்போவோ எடுத்துட்டேன். சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு இது பெரியம்மா. என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி அவள் என் மேலே அபாண்டமாக பழி சுமத்திட்டாலே தவிர மற்றபடி அவளோட மனசு குழந்த மனசு. அவள் இந்த வீட்டிலே இருக்கட்டும் பெரியம்மா, அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ தான் எங்கள் மகா வந்து நிற்கிறாங்க. என்ன சிவா பேசிக்கிட்டு இருக்க, அவள் தான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக நான் இப்போ நிரூபிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் நீ அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா? இல்லை அவள் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது. அவ்வளோ மாதிரி ஒரு கேடு கெட்டவ இந்த வீட்டுக்கு தகுந்தவ கிடையவே கிடையாது, தகுதியானவளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே பைரவி இருந்துட்டு,
இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, அதனால் ஏதோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்காக சிந்துவை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அதான் சிவாவே சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாழ வேண்டியவங்க அவங்க 2 பேரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி மகா பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போயிடுறாங்க. சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்னபூர்ணி பெரியம்மா எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதில் இல்லாமல் போய் சிந்துவையுமே உள்ளே கூட்டிகிட்டு வரவும் முடியாது. ரொம்பவே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் நம்ம சிவா இருக்காங்க. பைரவி வந்து சரி சிந்து ரொம்ப வருத்தப்படுவா, அவளை நம்ம உள்ளுக்கு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா நம்ம சிந்து இல்லை. சிந்து எங்கே போனாங்கன்னே தெரியல. ஏற்கனவே மலைக்கோவிலில் நம்ம சிவா வந்து சும்மா தான் சொல்லியிருப்பாங்க, உன் கூட எனக்கு ஒன்று சேர்ந்து வாழ பிடிக்கல, நீ என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்ட, நீ பெரியம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கே இங்கே நம்ம சிந்து ரொம்பவே மனசொடிஞ்சு போயிட்டாங்க. சிவா டாக்டர் கூட வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது, இந்த மலை உச்சிக்கு போயிட்டு மலையிலேருந்து குதித்து செத்து போயிடணும் அப்படின்னலாம் யோசிச்சுருப்பாங்க. இப்போது சிவாவை விட்டே பிரிச்சுட்டாங்களே, இனிமேல் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் சிந்து நினச்சிருந்தா கூட இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் சிந்திச்சிருந்திருந்தா. ஏன்னா இப்போது வீட்டில் உள்ளவங்க தானே வேண்டான்றாங்க. ஆனால் சிவாவுக்கு நம்ம சிந்துவை ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல. சிந்துவை அதாவது கோவிலில் வந்து சொல்லியிருப்பாங்க, நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழலாம், உன்னை நான் என்னுடைய மனைவியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வாயாலேயே சொல்லியிருப்பாங்க நம்ம சிவா வந்து சிந்துக்கிட்ட. இதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து காரியத்தை கச்சிதமாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக நம்ம சிந்து வந்து யோசிச்சுருந்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எங்கே நம்ம சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் போயிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கலுக்கு போயிட்டு பூச்சிக்கொல்லி மாத்திரை தான் வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒரு கோவிலில் தான் உட்காடுறாங்க. வந்து கோவில்கிட்ட அதாவது சாமிக்கிட்ட பயங்கரமாக அழுது அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? சிவா டாக்டரு நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது கூட அவரோட வாழ்க்கைக்கு எடுக்கணுன்றதுக்காகவா அப்படி பண்ணேன்? இல்லை இல்லை, அவருக்கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன், மற்றபடி நான் வேறு எந்த தப்புமே பண்ணவே இல்லை, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க போகிறதில்ல, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே ஒரே அடியாக போட்டுக்கிறாங்க. நம்ம சிந்து சிவாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. டாக்டரே, இனிமே உங்கள் கூட நான் பேச முடியாதுல்ல, உங்கள் கூட ஜாலியாக நான் இருக்க முடியாதுல்ல, அவ்வளோதான் போச்சு, நான் போகிறேன் டாக்டரே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க, தனக்கு தானே பேசிக்கிட்டு. ஸோ கொஞ்சம் நேரத்துலையே நம்ம சிந்துக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது, மயங்கி விழுந்துடுறாங்க. அங்கே சாமிக்கு அதாவது பூஜை செய்கிற பூசாரி வந்து வராங்க. பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே 108க்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னவும் 108 வந்து அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டுருக்கு. இப்போது பூசாரியுமே அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க உடனடியாக அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அன்னபூர்ணி அம்மா, உங்களோட மருமக கோவிலில் மயங்கி விழுந்திருந்தாங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே அன்னபூர்ணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே சிவா கிட்ட ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க. எங்கள் மகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, அவள் போய் சேர்ந்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம். பைரவி ரொம்பவே பதட்டப்படுவோம், அத்தை சிந்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்த்தேன், அவள் எங்கன்னே தெரியல, நானும் ஆறுமுகமும் அங்கே இங்கேன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் அவள் கோவிலுக்கு போயிருக்கா, அது மட்டும் இல்லாமல் மயங்கி விழுந்திருக்கா, என்ன இருக்குன்னே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது சிவா ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க. இப்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. டாக்டருமே இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கிற மாதிரி அதாவது சொல்கிறாங்க. அதாவது சிஸ்டர்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்து சீக்கிரமாக நம்ம காப்பாற்றணும் இவங்கள அப்படின்னலாம் ரொம்பவே ஃபோர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போது ட்ரீட்மெண்ட்டுமே போய்க்கிட்டு இருக்க டைமில் எங்கள் சிவா பயங்கரமாக அழுகுறாங்க. எல்லாம் போச்சு, சிந்து என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டருமே வெளியே வராங்க. சிவா ரொம்பவே வேகமாக ஓடி வந்து, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு, அவங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், கவலைப்படாதீங்க சார், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவங்கள சீக்கிரமாகவே காப்பாற்றிடலாம், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நானுமே டாக்டர் தான், நான் அவங்கள பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமா நீங்க மட்டும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவ மட்டும் உள்ள விடுறாங்க. அன்னபூர்ணி ரொம்பவே பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. சிவா அப்பவே என்கிட்ட சொன்னானே, நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னானே, என்னுடைய பேச்சை மீறி அவன் வீட்டுக்கு வெளியே கூட காலடி எடுத்து வைக்கலையே சிந்துவை தேடி. சிந்து அதாவது டேப்லெட் தான் போட்டு மயங்கியிருக்கா. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கே, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னலாம் அன்னபூர்ணி யோசிக்கிறாங்க. மகா யோசிக்கிறாங்க, இவ இப்படியே போய் சேர்ந்துட்டா அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நம்ம நினச்ச மாதிரி சிவாக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அது மூலமாக நம்மளும் செட்டில் ஆகிடணும் அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே சிவா உள்ளே போயிட்டு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. சிந்து என்னை விட்டுட்டு போயிடாத சிந்து, நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நிறைய ஆசைப்பட்டேன், நீயும் நானும் எவ்வளோ சந்தோஷமாக கோவிலேருந்து வீட்டுக்கு வந்தோம், ஆனால் வீட்டுக்கு வந்தால் நீ என்னென்னமோ நடந்து போச்சே, நம்ம கல்யாண நாள் அதுமா நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான என்ன வழியோ அதை பார்க்கலாம் அப்படின்னாலாம் நம்ம எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தோம், அது எதுவுமே இப்போ நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்போது உனக்கு இப்படி ஆகிப்போச்சே, வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை நடக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, நீ ஏன் சிந்து அந்த விஷயத்துலலாம் நீ எழுதி வச்சுருக்க, நீ அப்படி எழுதி வைக்காமல் இருந்திருந்தா இப்படி ஒன்று நடந்திருக்காதுல்ல, நீ இப்போ என் கூட சந்தோஷமாக கல்யாண நாளை கொண்டாடிக்கிட்டு இருந்திருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அழுக அவங்களோட கண்ணீர் எல்லாமே நம்ம சிந்துவோட கை மேலே விழுகுது. சிந்து லைட்டாக கண் அசைக்கிறாங்க, ஆனால் அவங்களால கண் விழிக்க முடியல. அதாவது டேப்லெட்டோட பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது போல், மயக்கத்திலே தான் இருக்காங்க, ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்காங்க. சீக்கிரமாகவே நம்ம சிந்து வந்து உயிர் பொழைச்சி வந்துடணும், சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், இந்த மகா நினைக்கிறது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.